வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். வீரசேனன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பழங்கால தமிழ் மன்னரோட கதையத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். உண்மையான தலைமை பண்புனா என்ன அப்படிங்கறத இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்கும். கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? வாங்க நேரா கதைக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. செழிப்பா இருந்த ஒரு பெரிய ராஜ்யம் வறட்சியால மொத்தமா முடங்கி போச்சுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? மழை இல்லாததுதான் காரணம் தானே தோணும். ஆனா உண்மையிலே மழை இல்லாதது மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்குமா? இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். பகுதி 1. செழிப்பும் வறட்சியும். நம்ம கதைய ஒரு காலத்துல ரொம்பவே செழிப்பா இருந்த மாமன்னர் வீரசேனனோட ராஜ்யத்துல இருந்து ஆரம்பிப்போம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிற வயல்கள், நிரம்பி வழியிற தானிய களஞ்சியங்கள்னு சந்தோஷமா இருந்த ஒரு நாடு. திடீர்னு மழை பொய்த்து போனதால எப்படி மாறுது பாருங்க. நிலமெல்லாம் வறண்டு வெடிச்சு போய் பயிர்களெல்லாம் கருகி குடிக்க தண்ணி கூட இல்லாம கால்நடைகளெல்லாம் தவிக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை. சாப்பாட்டுக்கே மக்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. பகுதி 2. சரியான ஆலோசனைய தேடுதல். நாளுக்கு நாள் இந்த நிலைமை மோசமாயிட்டே போறத பார்த்து மன்னருக்கு பயங்கர கவலை. உடனே தீர்வை தேடி தன்னோட அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேக்குறார். இப்போ அமைச்சர்கள் சொன்ன அந்த ஐடியாக்களை கொஞ்சம் கவனிங்க. ரொம்பவே மேலோட்டமான தீர்வுகள் தான் வருது. ஒருத்தர் பக்கத்து நாட்டிலிருந்து தானியங்களை வாங்கலான்னு சொல்றாரு. இன்னொருத்தர் ஒருபடி மேல போய் மக்கள் கிட்ட இன்னும் அதிகமா வரி வசூல் செய்யலான்னு சொல்றாரு. ஆனா மன்னருக்கு தெரியும் இது எதுவுமே நிரந்தர தீர்வு கிடையாதுன்னு. ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற மக்களை இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுல மன்னர் ரொம்பவே தெளிவா இருந்தாரு. இந்த குழப்பமான சூழ்நிலையில தான் அரசபைக்கு ஒரு வயதான அறிஞர் வராரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் மொத்த கதையமே மாத்திடுச்சு. அரசே, ஒரு நாட்டோட உண்மையான நிலைமைய தெரிஞ்சுக்க அரண்மனைக்குள்ளேயே இருந்தா பத்தாது, மக்கள் கிட்ட நேரா போய் அவங்க குரலை கேளுங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஆழமான அறிவுரை மன்னரை ரொம்பவே சிந்திக்க வைக்குது. பகுதி 3. மக்களுடன் நடப்பது. அந்த அறிஞர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஏத்துக்கிட்ட மன்னர் ஒரு தைரியமான, அதே சமயம் ரொம்பவே பணிவான ஒரு முடிவை எடுக்கிறாரு. ஆமாங்க, தன்னோட கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண ஆள் மாதிரி மாறு வேஷத்துல கிராமம் கிராமமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு பில்டப்பும் இல்லாம மக்கள் படுற உண்மையான கஷ்டங்கள, உணவுக்காக அழுற குழந்தைங்கள, காஞ்சி போன நிலங்களையெல்லாம் அவரோட சொந்த கண்கள்லயே பாக்குறாரு. உண்மையான நிலைமைய புரிஞ்சுக்க ஒரு அரசனே இப்படி இறங்கி வர்றது ரொம்பவே கிரேட் இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்த ஒரு வயதான விவசாயி மன்னர்கிட்ட ஒரு அதிர்ச்சியான உண்மையை உடைக்கிறாரு. அரசே, ஒருவேளை மழையே பிஞ்சாலும் அந்த தண்ணிய சேமிக்க ஏரிகள் இல்லையே, பழைய கால்வாய்களெல்லாம் அடைச்சு போய் கிடக்குதே அப்படின்னு கண்ணீரோட சொல்றாரு. நம்ம முன்னோர்கள் கட்டின குளங்களை சரியா பராமரிக்காததால மழைத்தண்ணி எப்படி வீணாக கடல்ல கலக்குதுங்கிறத இந்த ஒரே ஒரு வரி நமக்கு சுளீர்னு புரிய வைக்குது பாத்தீங்களா? பகுதி 4. அடிப்படை காரணத்தை கண்டறிதல். இப்போ நம்ம கதையோட மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கதான் மன்னருக்கு பிரச்சனையோட ஆணிவேர் என்னங்கிறதே புரிய ஆரம்பிக்குது. இதிலிருந்து நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வறட்சிங்கிறதே வெறும் ஒரு அறிகுறி மட்டும்தான். உண்மையான நோய் பராமரிக்கப்படாம விட்ட நீர்நிலைகளும் தூர்ந்து போன கால்வாய்களும் தான். பஞ்சம் வர்றதுக்கு மழையில்லாதது மட்டும் காரணம் கிடையாது. கிடைச்ச தண்ணிய சரியா சேமிக்க தவறுனதுதான் உண்மையான காரணம்னு மன்னருக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. பகுதி 5. ஒன்றிணைந்த செயல் மழையை கொண்டு வருகிறது. உண்மையை உணர்ந்த மன்னர் நேரா அரண்மனைக்கு திரும்புறாரு. இனிமே சும்மா இருக்கக்கூடாதுன்னு மொத்த நாடியும் திரட்டி ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தையே ஆரம்பிக்கிறாரு. மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்கலான்னு இது ரொம்ப அழகா காட்டுதுங்க. அரசனும் மக்களும் சேர்ந்து களத்துல இறங்குறாங்க. முதல் படியா பழைய ஏரிகளை எல்லாம் சுத்தப்படுத்துறாங்க. 2வது படியா புதுசா கால்வாய்களை வெட்டுறாங்க. 3வது மழை நீரை சேமிக்க பல ஏற்பாடுகளை செய்றாங்க. அடுத்த மழைக்காலம் வரதுக்குள்ள மொத்த நாட்டையும் பக்கா ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க செஞ்ச உழைப்பு வீண் போகல. சில மாசத்திலேயே அவங்க எதிர்பார்த்த அந்த பெரிய பருவமழை கொட்டி தீர்க்குது. ஆனா இந்த தடவை தண்ணி வீணாக கடல்ல போய் கலக்கல. அவங்க சுத்தப்படுத்தின ஏரிகளும் குளங்களும் தண்ணி அப்படியே தேங்கி நிக்குது. வெடிச்சு போயிருந்த பூமி திரும்பவும் பச்சை பசேலுன்னு மாறி பொன் விளையற பூமியா மாறிடுச்சு. மக்கள் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். பகுதி 6. தலைமைத்துவத்தின் உண்மையான அடையாளம். இப்போ நாம இந்த வரலாற்று சிறப்புமிக்க கதையோட மைய கருத்துக்கும் ஒரு பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ்க்கும் வந்துட்டோம். நாடு திரும்பவும் செழிப்பானதை கொண்டாடுற மக்கள் மன்னர வானலாவ புகழ்றாங்க.
ஆனா மன்னர் ரொம்பவே பணிவா அந்த புகழ்ச்சிய மறுத்துட்டு ஒரு அற்புதமான உண்மைய சொல்றாரு. நல்ல தலைவன் என்பவன் பேசுபவன் அல்ல, கேட்டு புரிந்து கொள்பவன்தான். மக்களோட குரல கேட்டதாலதான் இந்த நாடே திரும்ப உயிர் பிழைச்சதுன்னு அவர் சொல்றது எவ்ளோ பெரிய உண்மை இல்லையா? இதுதான் நம்ம கதையோட இறுதி பாடத்துக்கு நம்மை கொண்டு போகுது. கேட்டறிதல் அறிவின் முதல் படி. ஆமாங்க, மத்தவங்களோட அனுபவத்தையும் அறிவையும் நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாலே போதும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த கதை ரொம்ப பிரமாதமா நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போறேன். உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையாவே மத்தவங்க சொல்றத கேட்க நீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்குனா உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சுலபமா தீர்க்க முடியும். ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கான பதில்கள் நமக்கு முன்னாடியே தான் இருக்கும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அது கொஞ்சம் கவனமாக கேட்கறது மட்டும்தான். சரி, இந்த சிந்தனையோட நான் விடைபெறேன். கேட்டு பழகுவோம், வெற்றி பெறுவோம்.